வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவரை நாடு கடத்த வேண்டும் அப்படிங்கிற அழுத்தம் இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கு. ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை இந்தியா ஏற்குமா அப்படிங்கிறது தான் பிரதானமான கேள்வி. ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்தவுடன் வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அதில் ஷேக் ஹசீனா, முன்னாள் உள்துறை அமைச்சர் அசாதுஸ்மான் கமால் இவங்க 2 பேரையும் உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருந்துச்சு. மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு அடைக்கலம் வழங்குவது நட்புக்கு எதிரானது, நீதியை கேலி செய்யக்கூடியது அப்படின்லாம் காட்டமாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. குற்றவாளிகளை நாடு கடத்துவதற்கான ஒப்பந்தம் 2 நாடுகளுக்கு இடையில் இருக்கிறதுனால, அதாவது நமக்கும் வங்கதேசத்துக்கும் இடையில் இருக்கிறதுனால, அதன்படி இருவரையும் வங்கதேசத்திடம் ஒப்படைக்க வேண்டிய கடமை இந்தியாவுக்கு இருக்கிறது அப்படின்னும் அந்த அறிக்கையில் சொல்கிறாங்க. வங்கதேசக்கிட்ட ஹசீனாவை ஒப்படைக்குமா இந்தியா? சட்டம் சொல்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். நமக்கும் வங்கதேசத்துக்கு இடையில் குற்றவாளிகளை பரிமாறிக்கொள்ளும் ஒப்பந்தம்ங்கிறது 2013ஆம் ஆண்டில் கையெழுத்தாகுது. அப்போதைய இந்திய பிரதமர் மன்மோகன் சிங், அதே போல் வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இவங்க முன்னிலையில் இந்திய உள்துறை செயலாளராக இருந்த சசிகாந்த் சர்மா, அதே போல் வங்கதேசத்தினுடைய உள்துறை செயலாளராக இருந்த குலாம் ஹுசைன் இவங்க 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போடுறாங்க. இந்திய வங்கதேச எல்லையில் செயல்படக்கூடிய பயங்கரவாதிகள், கிளர்ச்சியாளர்கள், அது மட்டும் இல்லாமல் பெரும் குற்றவாளிகளை சட்டத்தின் பிடியில் கொண்டு வருவது தான் குற்றவாளிகளின் பரிமாற்ற ஒப்பந்தத்தினுடைய அடிப்படை. குற்றம் 2 நாடுகளின் சட்டங்களின் கீழும் தண்டனைக்குரியதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஷரத்து. 1 வருடத்திற்கு மேல் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒப்பந்தத்தின் ஒரு சாராம்சமாக இருக்கிறது. சில சூழ்நிலைகளில் குற்றவாளிகளை ஒப்படைக்க மறுக்கக்கூடிய உரிமையும் 2 நாடுகளுக்கும் இருக்குது. குற்றம் அரசியல் தன்மை கொண்டது அப்படின்னு கருதினால் நாடு கடத்தல் கோரிக்கையை நிராகரிக்கலாம். படுகொலை, ஆட்கடத்தல், சித்திரவதை, அது மட்டும் இல்லாமல் தீவிரவாத நடவடிக்கைகள் ஆகியவை அரசியல் குற்றங்களாக கருதப்படக்கூடாது அப்படின்னும் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நாடு கடத்துவதற்கான கோரிக்கை அரசியல் ரீதியாக பழிவாங்க அல்லது பாரபட்சமான முறையில் துன்புறுத்துவதற்கு உள்நோக்கத்தோடு செய்யப்படுகிறது அப்படின்னு கருதினால் அதை மறுக்கலாம். 2 நாடுகளும் 6 மாதங்கள் முன்னறிவிப்பு அளிப்பதன் மூலமாக இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் உரிமையையும் கொண்டிருக்கின்றன. சில சமயங்களில் குற்றவாளி ஒரு நாட்டில் தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கும் போது மற்றொரு நாட்டில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கை எதிர்கொள்ள தற்காலிக பரிமாற்றம் செய்யவும் இந்த ஒப்பந்தம் வழிவகுக்குது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதிலிருந்து இந்தியாவில் குற்றம் புரிந்துவிட்டு வங்கதேசத்தில் தஞ்சம் புகுந்திருந்த பல வடகிழக்கு